பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்திய அரசியல் வரலாற்றில் எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக வீதியில் இறங்கி போராடும் தீவிரத்தை எதிர்க்கட்சிகளோ அல்லது அதன் சார்புடைய அமைப்புகளோ தான் காட்டும். ஆனால் தற்போதைய இணைய யுகத்தில் இந்த எழுதப்படாத விதி முற்றிலுமாக தலைகீழாக மாறியுள்ளது. ஆளுங்கட்சியான பாஜகவின் பெயரையும் அதன் சின்ன அமைப்புகளின் பாணியையும் கிண்டல் செய்யும் வகையில் மாற்று பெயரில் தொடங்கப்பட்ட சிஜேபி தற்பொழுது இணையத்தை கடந்து டெல்லி ஜந்தர் மந்திரில் லட்சக்கணக்கான இளைஞர்களுடன் நிஜக்களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற விசாரணையின் போது தகுதியற்ற சில செயல்பாட்டாளர்களை நீதிமன்றம் சமூகத்தின் ஒட்டுணிகள் என்றும் கரப்பான் பூச்சிகள் என்றும் விமர்சித்ததாக இணையத்தில் சர்ச்சை எழுந்தது. இந்த அவமானத்தையே தங்களின் ஆயுதமாக மாற்றிய ஜென்சி இளைஞர்கள் டிஜிட்டல் தளத்தில் சிஜேபி என்ற நையாண்டி சமூக வலைதள பக்கங்களை தொடங்கினர். இது ஆரம்பத்தில் மீம்ஸ் போடும் பொழுதுபோக்கு பக்கங்களாகவே பார்க்கப்பட்டன. ஆனால் சிஜேபியின் நிறுவனர் அபிஜித் திப்கே வெறும் நையாண்டியோடு நிறுத்தாமல் வேலையற்ற மற்றும் சோம்பேறி இளைஞர்களின் குரல் என்ற முழக்கத்துடன் நாட்டின் மிக முக்கிய பிரச்சனையான நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் இளைஞர்களின் வேலையின்மை போன்ற தீவிர பிரச்சனைகளை கையில் எடுத்தார். பொதுவாக அரசியல் ஆர்வம் என்பது வெறும் கிண்டலால் மட்டும் வந்துவிடாது. அதற்கு பின்னால் ஒரு வலுவான கொள்கையும் காரணமும் இருக்க வேண்டும். சிஜேபி வெறும் ஆளுங்கட்சிக்கு மாற்று பெயர் வைப்பதோடு நின்று விடாமல் வினாத்தாள் கசிவால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மாணவர்களின் கோபத்தை ஒருங்கிணைத்தது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லியை நோக்கி சலோ சன்சாத் என்ற போராட்டத்தை அறிவித்து நேரடியாக களத்தில் குதித்தது. வழக்கமாக எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய மக்கள் போராட்டங்களை தற்பொழுது எந்த ஒரு பாரம்பரிய அரசியல் பின்னணியும் இல்லாத இந்த கரப்பான் பூச்சி இயக்கம் வெற்றிகரமாக செய்து முடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால்தான் ஆரம்பத்தில் இவர்களை கேலி செய்த திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற இந்தியாவின் முன்னணி எதிர்க்கட்சிகள் தற்பொழுது வேறு வழியின்றி ஜாந்தர் மந்தரில் தடியடிப்பட்டும் நிற்கும் சிஜேபி இளைஞர்களுக்கு தங்களின் அரசியல் ஆதரவை தர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். சிஜேபியின் கோரிக்கையை ஏற்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் என்று அரசுக்கு எதிராக களத்தில் நிற்கின்றனர். நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்களது பேரணி செல்வதை அறிந்த டெல்லி போலீசார் அதிரடி படைகளை குவித்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் இளைஞர்கள் மீது கண்மூடித்தனமான தடியடி நடத்தப்பட்டது. பெண்கள், மாணவர்கள் என பாரபட்சமின்றி களத்தில் டெல்லி காவல்துறையும் பாதுகாப்பு படையினரும் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. போராட்ட களத்தில் நடந்த சம்பவங்கள் மேலும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளன. போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் நீர் பீரங்கிகளை பயன்படுத்தியும் போராட்டக்காரர்களை கலைக்க முயன்றனர். சில இடங்களில் பெண்கள் மீது தவறான நோக்கத்தில் கை வைத்தல், இழுத்து செல்லுதல் போன்ற முகசுழிக்கும் சம்பவங்கள் நடைபெற்றதாக களத்தில் இருந்தவர்கள் பதிவு செய்கின்றனர். அதிலும் குறிப்பாக கூட்டத்தில் ஓடும் இளைஞரை பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒருவர் காலால் தடுக்கிவிட்டு அவரை தரையில் விழ செய்து அடக்குமுறையை காட்டியிருக்கிறார். சில இடங்களில் இளைஞர்கள் மீது காவல்துறையே கல் எறியும் சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. பல இளைஞர்கள் தலையில் குருதி வழிய தடியடிக்கு ஆளானார்கள். சில மாணவிகள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஒரு ஜனநாயக நாட்டில் அதுவும் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த அராஜக அடக்குமுறைக்கு பலரும் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி களத்தில் போராடும் இளைஞர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். ஆனால் அவரையும் வலுக்கட்டாயமாக டெல்லி காவல்துறை கைது செய்தது. இருப்பினும் விடாப்படியாக இளைஞர்கள் களத்தில் தைரியமாக நின்று வருகின்றனர். இரவு பகல் பாராமல் போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் மேற்கு வங்கத்தில் இருந்த மத்திய ரிசர்வ் காவல் படை டெல்லிக்கு திரும்பும்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 20 ரிசர்வ் காவல் படைகள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டும் பெரும் பதற்றத்தில் காணப்படுகிறது. இதனிடையே போராட்ட களத்தில் நிற்பவர்களுக்காக தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து பொதுமக்கள் உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்து வருகின்றனர். இன்னும் சிலர் ஜொமேட்டோ, ஸ்விக்கி உள்ளிட்ட ஆன்லைன் டெலிவரி ஆப் மூலம் ஆர்டர் செய்து அது போராட்ட களத்தில் நிற்பவர்களுக்கு செல்லும்படி உதவி வருகின்றனர். அங்கே வரும் உணவுகளை தன்னார்வலர்கள் அனைவருக்கும் சமமாக பிரித்து அனைவருக்கும் கொடுக்கின்றனர். ஒரு பக்கம் அரசின் நெருக்கடியால் இளைஞர்கள் அவதிப்பட்டு வந்தால், மறுபக்கத்தில் மக்கள் ஆதரவு பெருகி வருவதாகவே பார்க்கப்படுகிறது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.